ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவபெருமான நம்ம எல்லாருமே வழிபாடு செய்வோம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா யாருமே சிவபெருமான முறையாக நம்ம வழிபாடு செய்வது கிடையாது. சித்தர்கள் கூறிய மாதிரி, நம்ம முன்னாடி உள்ள காலத்தில் சித்தர்கள் கூறிய மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது தான் விரைவில் நம்ம சிவபெருமானுடைய அந்த திருவடிகளில் சரணாகதி அடைய முடியும் அப்படிங்கிறது. சிவபெருமான அடைய சரணாகதி ஒன்றே தான் வழி. குபேர யோகம் பெறும் செல்வத்தையும் அடைய சிவபெருமானை நம்ம இப்படி வழிபாடு செய்வது தான் உத்தமம். சிவபெருமானை வழிபடுவதற்கு நிறைய சாஸ்திரங்கள் இருக்கின்றன. சிவாலயங்களில் வழிபடுவதற்கான முறைகளும் ஏராளமாக இருக்கின்றன. சிவன் நினைத்தால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஒருவரை ஒன்றும் இல்லாதவராக ஆக்கவும் ஈசனால முடியும். அவரை செல்வந்தராக மாற்றவும் அந்த ஈசனால முடியும். நம்மில் பலரும் அடிக்கடி ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக வைத்திருப்போம். அதில் சிலர் பக்தியின் பெருக்கால் நாம் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் பல காரியங்களை செய்து வருகிறோம். அப்படி தான் இந்த ஆலய வழிபாடாகும். குறிப்பாக சிவபெருமானை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்று கட்டாயம் அனைவருமே இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் முறைப்படி வழிபடும் பொழுது அவரை நம்ம முழுவதுமாக சரணாகதி அடைந்து விடலாம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சிவனாலயங்களில் இந்த வழிபாட்டை பார்த்திங்கன்னா பக்தர்கள் இப்படி தான் மேற்கொள்ள வேண்டும் என்று சித்தர்கள் முறையாக வகுத்து வைத்துள்ளனர். ஆனால் இது போன்ற வழிமுறைகளை பக்தர்கள் பின்தொடர்கிறார்களா என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் அவர்களின் சிலருக்கு வழிபாடு அப்படிங்கிறது அந்த முறை தெரிவது கிடையாது. சிவாலயங்களில் வணங்கும் பொழுது பலிபீடத்திற்கு அருகில் தான் வணங்க வேண்டும். இந்த எல்லா கோவில்கள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த பலிபீடம் அப்படிங்கிறது எதற்காக இருக்குன்னா அந்த இடத்துல தான் நம்ம விழுந்து வணங்கணும். மற்ற எங்கேயுமே பார்த்திங்கன்னா விழுந்து வணங்கக்கூடாது. முக்கியமாக சிவன் கோயில்களில். சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது பக்தர்கள் தூய்மையான உடைகளை அணிந்து செல்ல வேண்டும். மேலும் திருநீர் பூசிக்கொண்டும் சிவ மந்திரங்களை பாராயணங்கள் மனதில் நினைத்து கொண்டும் செல்ல வேண்டும். கெட்ட எண்ணங்களை எல்லாம் மனதிலிருந்து போக்க வேண்டும். சிவபெருமானுடைய ஆலயங்களில் உள்ள அந்த சிவகோபுரத்தை பார்த்திங்கன்னா தூளலிங்கம் அப்படின்னு கூறுவார்கள். அதனால் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது 2 கைகளையுமே தலைமையில் குவித்து முதலில் கோபுர தரிசனம் செய்துவிட வேண்டும். சிவாலயங்களில் நம்ம செல்லும் பொழுது அதற்கப்புறம் பலிபீடத்தின் முன்பாக விழுந்து தான் வணங்கிட வேண்டும். அதாவது அதன் அருகில் சென்று கீழே விழுந்து நமது உடலில் உள்ள அந்த காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் இந்த அத்தனை கர்மங்களையும் நம்ம அந்த இடத்துலையே அழித்துவிட்டு நல்லவைகளை மட்டும்தான் நம்ம சிந்தித்து கொண்டு அதற்கப்புறம் எழுந்து கோவிலுக்குள் செல்லணும். இந்த 5மே பார்த்திங்கன்னா ஒரு மனிதனிடம் இருப்பது அப்படிங்கிறது, அதாவது அளவுக்கு அதிகமாக போகும் பொழுது அவனுக்கு எல்லா விதமான கெடுதல்களும் வர ஆரம்பிச்சுவிடும். அந்த இடத்தில் பலி கொடுத்து விட்டு சிவனை வணங்க செல்ல வேண்டும். அந்த அனைத்து கெட்ட விஷயங்களையுமே அந்த இடத்த பார்த்திங்கன்னா பலி கொடுத்துட்டு தான் நம்ம கோவிலுக்குள்ளே செல்ல வேண்டும். பலிபீடம் அதற்குத்தான் இருக்குது. நம்மளுடைய கெட்ட எண்ணங்களை பூரா அழிப்பது தான் அந்த பலிபீடம். அதனால் அதை நல்லா ஞாபகம். அந்த இடத்துல தான் நம்ம விழுந்து வணங்கணும். வேறு எங்கேயுமே பார்த்திங்கன்னா ஆலயங்களில் நம்ம விழுந்து வணங்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த பலிபீடமானது அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு அல்லது மேற்கு நோக்கியே திருக்கோயில் என்றால், வடக்கு நோக்கி வடக்கு அல்லது தெற்கு நோக்கி கோவில் என்றால் கிழக்கிலும் தலை வைத்து வணங்கிட வேண்டும். அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் மற்றும் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரம் அவசியம் செய்ய வேண்டும். மேலும் உங்களின் வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அதோடு நமது செல்வ வளம் பெருகி செல்வந்தராக வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயம் சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். குறிப்பாக சிவனின் வாகனமான நந்தியின் அந்த மண்டபத்தில் சென்று இவரை நீங்கள் வணங்கி அனுமதி பெற்ற பின்பே சிவனை நீங்கள் வணங்கச் செல்ல வேண்டும். நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா நந்தி பகவானை வழிபாடு செய்வது கிடையாது. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறது. எப்பொழுதுமே நந்தி பகவானை வழிபாடு செய்துவிட்டு தான் சிவபெருமானை வழிபாடு செய்ய போகணும். அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவாலயங்களில் கொடிமரத்திற்கு அருகில் நின்று 3 முறை நம்ம வணங்க வேண்டும். அதுபோல் 3 முறை வலம் வர வேண்டும். வலம் வரும்பொழுது கொடிமரத்தையும் சேர்த்து வலம் வர வேண்டும். ஆலயத்திற்குள் இருக்கும் மற்ற சன்னதிகளில் விழுந்து வணங்கக்கூடாது. ஆண்கள் விழுந்து வணங்குவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆண்கள் தங்களது 8 உறுப்புகள் நிலத்தில் படும்படி விழுந்து வணங்கிட வேண்டும். பெண்கள் 5 உறுப்புகள் நிலத்தில் படும்படி
விழுந்து வணங்கிட வேண்டும். ஆண்கள் தங்களின் 8 உறுப்புகள், அதாவது தலை, 2 கைகள், 2 செவிகள், மேவாய், 2 புயங்கள் மற்றும் 2 செவிகள் நிலத்தில் பட வேண்டும். மேலும் தலையை இரு பக்கமும் திருப்பி நிலத்தில் படுமாறு வணங்கிட வேண்டும். தலையை பார்த்திங்கன்னா 2 கன்னங்கள் இருக்கும் பார்த்திங்களா, அது 2ஐயுமே நம்ம திருப்பி அது தரையில் படுமாறு வணங்கிவிட்டு அதற்கப்புறம் தான் எழுந்திருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே படுத்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே எழுந்திரிச்சிடுவாங்க. அப்படியே எழுந்திருக்கக்கூடாது. 2 பக்கமும் தலையசைத்து பார்த்தவாறு வணங்கிவிட்டு தான் எழுந்திருக்க வேண்டும். அதுபோன்று பெண்கள் அவர்களின் 5 உறுப்புகளான தலை, 2 கைகள், 2 முழங்கால்கள், பின்னர் 2 கரங்களையும் மார்பின் மேல் குவித்து சிவனை வணங்கி எண்ணிக்கொண்டே திருக்கோயிலில் சுற்றி 3 முறை வலம் வந்திட வேண்டும். வலம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா 5, 7, 9 என்ற எண்ணிக்கையில் வலம் வரலாம். இப்படி சிவனை வணங்குவது அவரின் ஆசியை முழுவதுமாக நமக்கு கிடைக்கப்பெற செய்யும். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம கோவில்களில் செய்யக்கூடிய வழிபாடு. அதை தாண்டியும் சில வழிபாடுகள் பார்த்திங்கன்னா இருக்குது. இதையும் நம்ம சேர்த்து செய்யும் பொழுது எளிதிலேயே ஈசனை அடைவதற்கான அந்த வழிகள் நமக்கு விரைவாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நம்மளுடைய பதிவில் கூட சிவபெருமானை பற்றின பல விஷயங்களை நம்ம கூறியிருப்போம். அது எல்லாமே நம்ம சிவனை வழிபடணும் எப்படி இப்படின்னு நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலுமே நம்ம அதற்கப்புறம் அதை பின்பற்றினால்தான் அந்த வழிமுறைகள் மூலமாக நமக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும். சில பேர் கேட்பாங்க, சில பேர் அதை பின்பற்ற மாட்டாங்க. சில பேர் உயிர் மூச்சாக அவரே நினைத்து கொண்டு எப்படியாவது அவருடைய அருளை பெறணும், அதற்கு என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இவர்களால் மட்டும்தான் அந்த விடாப்பிடியான புடி அதன் மூலம் மட்டும்தான் நம்மளால் இறைவனை முழுவதுமாக சரணாகதி அடைய முடியும். அப்படிங்கிறத முழுவதுமாக தெரிந்து கொள்ளுங்கள். சிவபெருமான முறையாக வழிபடுவதனால நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும். தீய கர்மாக்களிலிருந்து விடுபட சிவனை வழிபடுவதே ஒரே வழி. வாழ்க்கைக்கு தேவையான முக்தியுமே கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவன்னா அது ஈசன் எம்பெருமான் தான். சிவபெருமானை ஒரு சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபட்டால் அவரின் அருளை பார்த்திங்கன்னா எளிதில் நம்மளால் பெற முடியும். சிவ வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது சிவனின் அருள் மட்டுமின்றி நமக்குள்ளும் சிவத்தை உணரும் தன்மை, ஆன்ம பலம் போன்ற பலவிதமான நன்மைகளை நம்மளால் பெற முடியும். அதாவது நம்ம எல்லாருமே கடவுளை போய் வழிபாடு செய்கிறோம்னா ஒரு தேவைக்கு தான் போவோம். ஆனால் சிவனை நம்ம வழிபாடு செய்வது தேவைக்கும் போவோம். இந்த தேவையை குறைப்பதற்கான, அந்த மாயை போக்குவதற்கான அந்த எண்ணத்தையும் ஏற்படுத்தி கொள்வதற்கு ஈசனிடம் போய் நம்ம வழிபாடு செய்யலாம். அதாவது ஆசைகளை அவர் கொடுக்கவும் செய்வார். இல்லை எனக்கு இதிலெல்லாம் பற்று கிடையாது, அந்த பக்தி மட்டும்தான் வேணும்னாலும் அதையும் அவர் கொடுப்பார் அப்படிங்கிறதான். நிலையில்லாத இந்த மாய ஆசைகளுக்காக சிவபெருமானை வழிபட போகிறீங்களா, இல்லை அந்த சிவத்தையே நினைத்து அனுதினமும் இருந்து முக்தியை பெற போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய கையிலையும் உங்களுடைய அந்த மனதிலும் தான் இருக்குது. அதனால் எது தேவையோ அதற்கேற்ப இறைவனை வழிபட்டு அதற்கான வழிகளை அடைந்து கொள்ளலாம். தெய்வங்கள் அனைத்திற்குமே தலைவனாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் என இந்து புராணங்கள் சொல்கின்றன. அதனாலேயே சிவனுக்கு மகாதேவன் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. மகாதேவன் என்றால் கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் என்று பொருள்படும். அதேபோல் அதனால் இப்போ சில பேருக்கு இப்படி ஒரு தாட் வரலாம், இப்போ அவங்க ஏதாவது இறைவனை கும்பிடுவாங்க, அப்போ அவங்க எல்லாம் தாழ்ந்தவங்களா அப்படின்னு கிடையாது. எல்லாம் அவரிடம் இருந்து வந்தது தான். அது ஒரு மகாசக்தி. அதாவது இப்போ சூரிய குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சூரியன் தான் அந்த இடத்துல முதுமையானது. அந்த சூரியன் இல்லை என்றால் எல்லா கிரகங்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு உயிர்கள் கூட வாழ முடியாது. இப்போ நம்ம பூமியிலேயே சூரியன் இல்லை, சூரியனே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே இந்த பனியிலே உறைஞ்சி அவ்வளோதான். அதனால தான் சொல்வது. அப்போ எல்லாத்திற்கும் அந்த முதன்மையாக இருக்கின்ற கடவுள், மற்றபடி இந்த பஞ்சபூதங்கள் இந்த மாதிரியான சக்திகள் எல்லாமே அவர் வடிவிலிருந்து உருவானது தான். அதனால் சொல்வது, உடனே இந்த கடவுளை தாழ்த்தி பேசுகிறாங்க, அந்த கடவுளை உயர்த்தி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணத்துக்கு போக வேண்டாம். அதேபோல் உலக உயிர்கள் உற்பத்தியாவதிலும் ஒடுங்குபடுவதிலும் சிவனுக்குள் தான் என சொல்லப்படுகிறது. அதாவது எங்கேருந்து நம்மளுடைய ஆன்மா சிவத்திடம் இருந்து தான் இந்த உடலுக்கு வந்திருக்கும். திரும்ப நம்ம இந்த உடலை வச்சு சிவத்தை உணர்ந்துட்டு திரும்ப எங்கேருந்து வந்தோமோ அதுக்குள்ளே போகணும். அதுக்கு பேர் தான் முக்தி. ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் என சிவபெருமானை வேதங்கள் போற்றுகின்றன. சிவனின் அருள் இருந்தால் பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை நம்மளால் அடைய முடியும் என்கிறார்கள்.
சிவனின் அருளை பெறுவதற்கு பார்த்திங்கன்னா முனிவர்களும் ரிஷிகளும் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்வதாக சொல்கிறார்கள். ஆனால் தற்போதைய காலத்தில் அப்படி தவம் இருப்பது என்பது சாத்தியம் கிடையாது. ஆனால் அனுதினமும் அவரை நினைத்து பூஜித்து பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாய அப்படிங்கிற அந்த 5 எழுத்து மந்திரத்தை கூறினாலே நமக்கு அதுவே ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அவரை பற்றின அந்த சிந்தைய செவிகள்லையும் ஒரு பொழுதாவது ஏற்றிக்கொண்டு ஒலித்து கொண்டு இருக்கணும். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா மந்திர ஜபம். பக்தி செய்வதும் முழுவதுமாக சரணாகதி அடைவதுமே சிவனின் அருளை பெறுவதற்கு மிகச்சிறந்த வழியாகும். சிவனின் மந்திரங்களை, குறிப்பாக இந்த பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய மந்திரத்தை தினமும் உச்சரிப்பது சிவனின் அருளை பெற உதவும். சிவபெருமானின் திருநாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதனால சிவகுணங்கள் நமக்கு வரத்துவங்கும். சிவத்தை உணரும் ஆற்றல் கிடைக்கும் போது சிவனின் அருளும் முழுவதுமாக நமக்கு கிடைத்துவிடும். இப்போ உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு பொருள் உங்களை விட்டு போயிட்டாலோ, ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கலனாலோ அதை பற்றின அந்த சிந்தையே உங்களுக்கு இருக்காது. அதுக்காக ஏங்கிக்கிட்டு அழுதுகிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு அதையே நினைச்சு இப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இல்லைனாலே உங்களுக்கு அந்த சிவகுணம் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். போனதை நினைத்து புலம்பிக்கிட்டே இருப்பதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்த கட்டது என்ன, அதை பார்த்துக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கீங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய குணம். அனுதினமும் திருநீர் எதற்கு பூச சொல்வது? அந்த சாம்பல் எடுத்து நம்மளுடைய நெற்றியில் நம்ம எப்பொழுதுமே திருநீர் பூசும் பொழுது பார்த்திங்கன்னா அழகுக்காக பூசக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா கண்ணாடியில் அப்படியே அழகழகாக அந்த பொட்டை அவ்வளோ வடிவமாக அப்படியே செதுக்கிற மாதிரி செய்வாங்க. எந்த டிசைனாக வச்சாலும் சரி, விபூதியை எடுத்திங்கன்னா கை நிறைய எடுத்து நெற்றி நிறைய பூசணும், அவ்வளோதான். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டு தான் நம்மளுக்கு அந்த நேரத்தில் இருக்கணும். பூசிக்கிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்க போய்கிட்டே இருக்கணும். யார் பார்க்குறா என்ன பண்ணுறா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. இவ்வாறான சிந்தனைகள் உங்களுக்கு எழுந்து கொண்டாலே உங்களுக்கு ஈசனுடைய அந்த பார்வை இருக்குது, நீங்களும் ஈசனை சரணாகதியை அடைந்து விட்டீர்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஃபஸ்ட்டு நம்ம மந்திர ஜபம் பார்த்தோம். அதற்கப்புறம் சிவலிங்க வழிபாடு. சிவ வழிபாடு செய்வதும் சிவனின் லிங்க ரூபத்திற்கு தொடர்ந்து பூஜை செய்வதும் ஆன்ம பலத்தை நமக்கு அதிகரிக்க செய்யும். லிங்கத்திற்கு பார்த்திங்கன்னா பால், தயிர், தேன், தண்ணீர், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து மலர்கள் படைத்து பூஜை செய்வது ஆகியன சிவனின் மனதை குளிர செய்யும். இப்படி சிவலிங்கம் என்பது சிவனின் அருவுருவமாகும். இதனை அபிஷேகம் செய்து நம்ம வழிபடுவதன் மூலம் சிவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக நம்ம மாற முடியும் அப்படிங்கிறதான். அதாவது உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு சிவலிங்கம் இருந்தாலும் அதற்கு தினமுமே பூஜை செய்வது நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம கோவில்களில் இருக்கின்ற அந்த சிவலிங்கத்தை தினமுமே பூஜை செய்து விட்டு வருவது ரொம்ப ஒரு நல்லதாக கருதப்படுகிறது. அடுத்து 3வது வழி பார்த்திங்கன்னா சிவனின் அருளை விரைவாக பெறுவதற்கு மிக சிறந்த வழி ருத்ராபிஷேகம். சிவன் என்றாலே இன்பத்தை வழங்குவர் என்று பொருள். காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், சக்தி, ஞானம் போன்றவற்றை வழங்குவோராக சிவபெருமான் இருக்கிறார். எளிதில் மனமகிழ்ந்து பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடியவர் சிவபெருமான். ருத்ராபிஷேகம் சிவனை மகிழ்விக்க செய்யப்படும் மிக முக்கியமான பூஜையாகும். சிவனுக்கு விருப்பமான மிக நீண்ட சடங்கும் பூஜையுமே இந்த ருத்ராபிஷேகம் அப்படின்னு தான் சொல்லப்படும். ருத்ராபிஷேகம் செய்வது, அந்த யாகத்தில் நம்ம கலந்து கொள்வது வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்க்க வழியை அருளக்கூடியதாக இருக்கும். நம்மளால் செய்ய முடிஞ்சாலும் இந்த ருத்ராபிஷேகத்தை செய்வதும் அந்த யாகத்தில் நம்ம கலந்து கொள்வதுமே நமக்கு பல நன்மைகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு பிரதோஷம் அன்றும் சரி, நம்ம தவறாமல் இந்த பிரதோஷத்தில் கலந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். சிவபெருமான் பார்த்திங்கன்னா அபிஷேக பிரியர் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பலவிதமான பொருட்களால் அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை குளிர்விப்பது அவருக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும். பால், தேன், மஞ்சள், சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்வதும் பில்வத்தால் அர்ச்சிப்பதும் சிவனின் அருளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். கங்கை நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்து மிகவும் சிறப்பு வாய்ந்த பலனை நம்ம பெறலாம் அப்படிங்கிறதான். அதனால் அபிஷேகம் செய்யும் போதெல்லாம் இறைவனுடைய அந்த கோவிலுக்கு சென்று கண்குளிர நம்ம பார்த்து விட்டு வருவதே நமக்கு பல நன்மைகளை கொடுக்கும். நம்மளும் பூஜை செய்ய முடிஞ்சாலும் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்யணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கோவிலில் போய் உட்காந்துட்டு அவருடைய நாமத்தை நம்ம கூறிக்கிட்டே அந்த அபிஷேகத்தை கண்டு ரசிப்பது நம்ம கண்களுக்கு கண்கொள்ளா காட்சியாகத்தான் இருக்கும்.
அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ருத்ராட்சம் அணிவது. ருத்ராட்சம் அணிவது அப்படிங்கிறது சிவனினுடைய ஒரு அம்சமாகவே கருதப்படுகிறது. இதை அணிவதால் அளவில்லாத அந்த பலன்களை நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறதான். ருத்ராஜம் மனித குலத்திற்கு ஈசன் அளித்த ஒரு அருட்கொடையாகவே கருதப்படுகிறது. ருத்ரன் அஷம் என்ற சமஸ்கிருத சொற்களில் இணைவே ருத்ராட்சமாகும். சிவனின் கண்ணீரிலிருந்து தோன்றிய ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதனால சிவனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நமது சரீரம் அந்த சுத்தமாகும் அப்படிங்கிறதான். சரியான முறைகளை பின்பற்றி ருத்ராட்சத்தை அணியும் பொழுது அதன் பலன்களும் நமக்கு பல மடங்காக அதிகரிக்கும். அதாவது சும்மா நம்ம வாங்கி ருத்ராட்சத்தை போடுவதை விட்டுட்டு அதற்கென்று முறைப்படி பூஜை செய்து, அதாவது 48 நாட்களுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா அந்த ருத்ராட்சத்தை வீட்டில் இந்த பஞ்சபாத்திர நீரில் வைப்பதற்கு பூஜைகள் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பஞ்சபாத்திரத்தில் நீர் நிரப்பி இந்த ருத்ராட்சத்தை போட்டு பஞ்சாட்சர மந்திரத்தை 108 முறை கூறிட்டு அதற்கப்புறம் 48 நாட்களுக்கு ஒரு முறை இப்படி செய்து கொண்டு போட்டால் அந்த ருத்ராட்சத்திற்கு ஒரு சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஏன்னா சும்மா நம்ம ருத்ராட்சத்தை போடுதாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம போடக்கூடாது. அதற்கு ஒரு மெருகேற்றி அதற்கு ஒரு சக்தி ஊட்டி நம்ம போடும்போது அதற்கு உண்டான பலன் நமக்கு அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறதான். ருத்ராட்சத்தை அணியும் பொழுதே நம்மளுடைய உடலையும் கட்டுப்பாடோடு வைத்து கொள்ளணும். மனதும் சுத்தமாக இருக்கணும். உடலையும் நம்ம தேக சுகத்திற்கு எந்த ஒரு ஆசைகளும் இருக்கக்கூடாது. இயற்கையாக நம்ம செய்கின்ற விஷயங்கள் வேறு. அதை தவிர்த்து செயற்கையாக எந்த ஒரு போதைப் பொருள்களுக்கும் அடிமையாகியோ, முக்கியமாக அசைவம் சாப்பிடுவதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து விடுவது நல்லது. முதல் விஷயம் அதுதான். ஏன்னா ஈசனை பொறுத்தவரை அன்பே சிவம் அப்படிங்கிறது தான். அன்பே சிவம் அப்படின்னா அனைத்து உயிர்களுக்கும் அந்த அன்பானதை பகிர்ந்தளிப்பது. அப்படி இருக்கின்ற வேளையில் நம்ம அசைவம் சாப்பிடுவது என்பது ஒரு கூடாத செயல் தான். அதனால் இந்த ஒரு செயலை தவிர்த்து விட்டு நம்ம ருத்ராட்சம் அணிவது இன்னும் சிறப்பாக இருக்கும். நெற்றி நிறைய திருநீர், கழுத்தில் ருத்ராட்சம், இது நமக்கு ஒரு நல்ல உடலாற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு கூச்சமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பயமும் இருக்கக்கூடாது, யாரும் நம்மளை பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு தயக்கம் இருக்கக்கூடாது. உங்களுக்காக நீங்கள் இப்போ சிவனை வழிபட்டாலுமே பார்த்தீங்கன்னா இந்த நெற்றி நிறைய திருநீர் பூசுவது, ருத்ராட்சம் அணிவது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. இப்போ அதற்கு காரணம் என்ன? நம்ம இப்போ வழிபாடு செய்கிறோம், ஆனால் முழுவதுமாக இன்னும் அவர் மீது அந்த பற்று வரலை. ஒரு கூச்சம், மற்றவர்களை பார்த்தும் சில பேருக்கு இந்த ஒரு கூச்சம் இருக்கும். இப்படியும் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றிக்க ட்ரை பண்ணணும். யார் பார்த்தா என்ன, நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய இறைவனை நம்ம வழிபாடு செய்கிறோம். அதற்காக நம்ம யாரிடமும் பகைந்து போய்கிட்டோ இல்லை கூச்சப்பட்டுக்கிட்டோ நம்ம இருக்கக்கூடாது. முழு இறையர்களோட அவரை நம்ம பற்றி கொள்ளணும். அதுதான் பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு வழியாக இருக்கும். அதனால் இந்த 5 வழிமுறைகளையும் நம்ம தொடர்ந்து பின்பற்றி வந்தாலே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்தி நிலையை அவர் அடைய செய்து விடுவார் அப்படிங்கிறது தான். அதை தவிர்த்து ஆசைகளுக்கு அடிமையாகி நம்ம எப்பொழுதுமே அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு புலம்பாமல், எதுவும் நிரந்தரம் இல்லை, அது ஒரு மாயை தான், இந்த வாழ்க்கையே நமக்கு ஒரு நாடகம் மாதிரி தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். இந்த நாடகம் முடிஞ்சது நம்மளுடைய சாப்டர் க்ளோஸ் ஆகிரும், திரும்ப புது நாடகம். ஆனால் இந்த நாடகத்தில் இருந்தெல்லாம் ஒரு விடுபாடு வேணும். இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம நடிக்கக்கூடாது. ஒரே தரமாக நமக்கான முக்தி வேணும் அப்படின்னா சிவனை நம்ம சரணாகதி அடைவதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம அவரையே நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய மனமானது அமைதிப்பட்டுரும். நம்ம எந்த ஒரு தீங்கு செயலில் ஈடுபட மாட்டோம், தவறான பாதைக்கு போக மாட்டோம், எந்த உயிர்களுக்கும் எந்த விதமான தீங்கும் விளைவிக்க மாட்டோம். அப்போ இந்த ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்மாக்கள் அப்படிங்கிறது ஏறாது. அதாவது அந்த கெட்ட கர்மாக்கள் நம்மளோடு வராது. அதற்கு பதிலாக அந்த நல்ல கர்மாக்கள் தான் நமக்கு கிடைக்கும். அந்த சூழ்நிலையில் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் வந்தாலுமே அதை உதறிவிட்டு ஈசனே எனக்கு பெரிது அப்படின்னு நம்ம போகும் பொழுது தான் நமக்கான அந்த முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது. இது ஆழமாக நம்ம உணரும் பொழுது தான் நமக்கு அவை கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால் உணர்ந்து கொண்டு பார்க்கணும், ஆராயாமல் ஆமாம் இவங்க சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. ஒரு தரம் நம்ம உணர்ந்து பார்க்கும் பொழுது புரியும். இப்போ எத்தனை பேர் இறைவனை உண்மையாக உணர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா உணர்ந்தவர்கள் யாரும் நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம இந்த காணொளி மூலமாக
இவர் இப்படிலாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு உணர்த்துகிறோம். மற்றபடி நம்மளும் பார்த்திங்கன்னா முழுவதுமாக உணர்ந்தோம் என்றால் அப்படி கிடையாது. சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை எப்படி தெரியணும், அதாவது எப்படி இப்படி இவரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்கும், ஆனால் தெரியாது. அதை நம்ம உணர்த்தும் வகையில் இப்படி சொல்கிறோம். அதனால் உணர்ந்தவர்கள் யாரும் இப்படி சொல்லி கொண்டு இருக்க மாட்டார்கள். அமைதியான முறையில் அவங்க இருப்பதே தெரியாது. அந்த யோகி வடிவிலையோ மகான் வடிவிலையோ அவங்க ஒரு இடத்துல அமர்ந்து ஈசனே சரணாகதி அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் ஈசனுடைய அருளை பெற்று முக்தி அடைய வேண்டுமென்றால் இந்த 5 வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றுங்க. அனுதினமும் அவரை நினைத்து கொண்டே வாருங்கள் அப்படிங்கிறதான். அனைவரும் இறையருள் பெற்று என்றும் நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.